நில், இது என் சித்தம். உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இப்போது ஒரு கணம் நில். நீ படித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணம் சாதாரணமானது அல்ல. நீ இதை தேடி வரவில்லை. இந்த செய்திதான் உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது நீ நிற்கும் இடம் மிக மிக முக்கியமானது. அதை நீ முழுமையாக உணராமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று சொல்கிறதல்லவா, ஏதோ மாறப்போகிறது என்று. இந்த அண்டத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. நீ இப்போது இந்த செய்தியை பெறுவது கூட ஒரு மிகப்பெரிய ஒழுங்கமைப்பின் ஒரு பகுதிதான். உன் விதி மாறுவதற்கு சரியாக 7 நாட்களுக்கு முன்பே இந்த காட்சி உன் வாழ்க்கையில் தோன்ற வேண்டும் என்று என்னால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. கடந்த சில நாட்களாக நீ எப்படி இருந்தாய் என்பதை சற்று நினைத்துப்பார். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். சில நேரங்களில் எதிர்காலம் பற்றிய பயம் உனக்குள் அதிகமாக தோன்றியிருக்கலாம். அல்லது நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் உன் மனதில் எழுந்திருக்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம் வீணானவை அல்ல குழந்தையே. இவையெல்லாம் மாற்றத்திற்கு முன் தோன்றும் அறிகுறிகள். ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறுவதற்கு முன் அவனுடைய உள்ளுணர்வு முதலில் விழித்தெழும். அவனுடைய பழைய உலகம் சுருங்க ஆரம்பிக்கும். முன்பு பிடித்த விஷயங்கள் இனி பிடிக்காமல் போகும். சில மனிதர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். சில கனவுகள் உடைந்து போனது போல தோன்றும். இதையெல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா? அப்படியானால் நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். நான் ஒரு மனிதனை அவனுடைய புதிய விதிக்கு தயார்படுத்தும் போது முதலில் அவனை அமைதியாக மாற்றுகிறேன். அதன் பிறகு அவனை தனிமையாக மாற்றுகிறேன். பின்னர் அவனையே கேள்வி கேட்க வைக்கிறேன். ஏனென்றால் பழைய சிந்தனையுடன் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. இந்த 7 நாட்கள் ஒரு சாதாரண கால அளவு அல்ல. இது மாற்றத்தின் வாசல். இந்த 7 நாட்களில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெளிப்படையாக நடக்கலாம். சில விஷயங்கள் அமைதியாக நடக்கலாம். ஆனால் எல்லாமே உன்னை ஒரே திசையில் கொண்டு செல்லும். நீ கவனித்தாயா? சமீப காலமாக நீ சில எண்களை மீண்டும் மீண்டும் பார்க்கிறாயா? ஒரே மாதிரியான கனவுகள் வருகிறதா? அல்லது ஒரு குறிப்பிட்ட சிந்தனை உன்னை விட்டு போகாமல் சுற்றி கொண்டிருக்கிறதா? இவையெல்லாம் என் சைகைகள், பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகள். நான் எப்போதும் நேரடியாக பேச மாட்டேன். அடையாளங்கள் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் உன் உள்ளுணர்வு மூலமாகவும் பேசுவேன். இந்த காட்சி அந்த அடையாளங்களில் ஒன்றுதான். இப்பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் கேள். இந்த செய்தி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இதை எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் இதன் அர்த்தத்தை உணர்பவர்கள் மிகச் சிலரே. நீ அதை உணர்கிறாய் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். உன் ஆன்மா தயாராக இருக்கிறது. நீ இதுவரை தாங்கிய வலிகள், நீ அனுபவித்த தோல்விகள், நீ தனியாக அழுது தீர்த்த இரவுகள், இதெல்லாம் உன்னை உடைப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வருவதற்காகவே நான் கொடுத்தேன். எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்? மற்றவர்களுக்கு எளிதாக கிடைப்பது எனக்கு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நீ பலமுறை நினைத்திருக்கலாம். அதற்கான பதில் இதுதான். பெரிய மாற்றம் பெறப்போகும் மனிதர்களுக்கு சாதாரண பயணம் கிடைப்பதில்லை. நீ சாதாரண வாழ்க்கைக்காக தயாராகவில்லை. நீ சாதாரண விதிக்காக பிறக்கவில்லை. அதனால்தான் நான் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறேன். இந்த 7 நாட்களில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவசரப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். பழைய விஷயங்களை பிடித்துக் கொள்ள வேண்டாம். இந்த நாட்கள் விதையை விதைக்கும் நாட்கள். வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு விதை முளைப்பதற்கு முன் மண்ணுக்குள் முழுவதுமாக கரைய வேண்டும். அது உடைந்தது போல தோன்றும், அழிந்தது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அதுதான் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இப்போது நீ அந்த நிலையில்தான் இருக்கிறாய். இதை ஏன் புறக்கணிக்காதே என்று சொல்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் சில சமயங்களில் ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரே ஒரு உணர்வால் மாறிவிடும். ஒரே ஒரு புரிதலால் மாறிவிடும். இந்த செய்தி உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை நம்ப வைப்பதற்காக. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன் முழு திறமையை காட்டவில்லை. உன் உண்மையான பயணம் இன்னும் தொடங்கவில்லை. இந்த 7 நாட்கள் உன்னை அந்த பயணத்தின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தும். நான் இப்போது உன்னை சோதிக்கவில்லை குழந்தையே, உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். நீ தயாரா? இந்த 7 நாட்களில் உன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் தொடங்கும்? எந்த அறிகுறிகளை நீ கவனிக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த செய்தியை உள்ளுக்குள் வைத்துக்கொள். அமைதியாக இரு, கவனமாக இரு. உன் விதி இப்பொழுது நகர ஆரம்பித்து விட்டது. நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பதை ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அது வெளியே பெரிய சத்தமாக தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் உள்ளே மிக ஆழத்தில் ஒரு பெரிய நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நீ உங்களைப் பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பித்திருக்கலாம். முன்பு சரி இப்படியே போகட்டும் என்று விட்ட விஷயங்கள் இப்போது உன்னை அமைதியாக இருக்க விடாமல் செய்திருக்கலாம். சில நேரங்களில் நான் இதற்காகவா பிறந்தேன் என்ற கேள்வி உனக்குள்ளே எழுந்திருக்கலாம். இந்த கேள்வி சோர்வின் அடையாளம் அல்ல, இது விழிப்பின் அடையாளம். ஒரு மனிதன் விழிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு பழைய வாழ்க்கை சற்று சிறியதாக தோன்ற ஆரம்பிக்கும். பழைய எண்ணங்கள் சிறையாய் உணர ஆரம்பிக்கும். பழைய உறவுகள் கூட அவனுக்குள் ஒரு சுமையாக மாறலாம். இதனால் நீ உன்னை பற்றி கொஞ்சம் குற்ற உணர்வுடன் கூட நினைத்திருக்கலாம். நான் ஏன் இப்படி மாறுகிறேன், நான் ஏன் எல்லாரிடமும் விலகிச் செல்வது போல் உணர்கிறேன் என்று கலங்காதே. பயப்பட வேண்டாம். நான் உன்னை உயர்த்த தயாராகும் போது முதலில் உன்னை உன் பழைய சுற்றத்திலிருந்து மெதுவாக விலக்க ஆரம்பிப்பேன். ஏனென்றால் பழைய ஆற்றலுடன் புதிய விதியை கட்ட முடியாது. இந்த நாட்களில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகலாம். அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காக இல்லை, அவர்கள் உன் அடுத்த நிலைக்கு பொருந்தாதவர்கள் என்பதற்காக. அதேபோல் சில விஷயங்கள் திடீரென்று முடங்கியது போல தோன்றலாம். ஒரு வேலை, ஒரு திட்டம், ஒரு உறவு. இதெல்லாம் தோல்வி அல்ல, இது வழிமாற்றம். நீ கவனித்தால் நான் எப்போதும் நேரடியாக கதவுகளை மூட மாட்டேன். உள்ளே இருந்து ஆர்வத்தை குறைப்பேன், மகிழ்ச்சியை குறைப்பேன், அமைதியை கெடுப்பேன். அப்போதுதான் நீ உன்னையே கேட்பாய், நான் உண்மையில் இதைத்தானா விரும்புகிறேன் என்று. இந்த கேள்வி வந்துவிட்டால் நீ ஏற்கனவே மாற்றத்தின் பாதையில் இருக்கிறாய். இந்த காலகட்டத்தில் உன் உள்ளுணர்வு முன்னைவிட அதிகமாக பேசும். சில நேரங்களில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று வலுவான உணர்வு வரும். ஆனால் காரணம் தெரியாது. அந்த உணர்வை புறக்கணிக்காதே. ஏனென்றால் உன் உள்ளுணர்வு உன் பயத்தை விட உன் விதியை நன்றாக அறியும். நீ சில விஷயங்களை செய்யாமல் விட்டதற்கு பின்னர் நிம்மதியாக இருந்தாயா? அல்லது சில விஷயங்களை செய்யாமல் விட்டதால் உள்ளுக்குள் ஒரு ஏமாற்றம் இருந்ததா? அந்த ஏமாற்றமே ஒரு அடையாளம். இந்த நாட்களில் நான் உன்னை சிறிய சோதனைகளுக்கு உட்படுத்துவேன். பெரிய சோதனைகள் அல்ல, சிறிய ஆனால் அர்த்தமுள்ள சோதனைகள். உதாரணமாக, உன் பழைய பழக்கங்களுக்கு மீண்டும் திரும்பும் வாய்ப்பு வரும். அல்லது உன்னை மீண்டும் பழைய பயத்தில் அடைக்கும் ஒரு சூழ்நிலை வரும். அப்போது நீ என்ன தேர்வு செய்கிறாய் என்பதை கவனி. ஏனென்றால் அந்த தேர்வுகள்தான் உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளம். இந்த நேரத்தில் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. நான் உன்னை தண்டிக்கவில்லை, உன்னை சோதிக்கவும் இல்லை. உன்னை உன் உண்மையான சக்தியுடன் இணைக்கிறேன், ஒத்திசைக்கிறேன். நீ இதுவரை உன் முழு திறனை பயன்படுத்தவில்லை, பயத்தின் காரணமாக அல்லது என்ன சொல்வார்கள் என்ற எண்ணத்தால். இப்பொழுது அந்த காலம் முடிகிறது. இந்த நாட்களில் நீ அதிகமாக தனியாக இருக்க விரும்பலாம். சத்தம் பிடிக்காமல் போகலாம். அதிகமாக பேச விருப்பமில்லாமல் இருக்கலாம். இது சோகம் அல்ல, இது உள்ளே நடக்கும் சுத்திகரிப்பு. ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன் மனிதன் அமைதியை தேடுவான். அந்த அமைதியில்தான் அவனுடைய ஆன்மா புதிய திசையை தேர்வு செய்யும். நீ திடீரென்று மகிழ்ச்சியாகவும் அடுத்த கணம் கண்ணீர் வரும்படியும் உணர்ந்திருக்கலாம். இதுவும் இயல்பே. பழைய ஆற்றல் விடுபடும் போது உணர்ச்சிகள் மேலெழும். அதை அடக்க முயற்சிக்காதே, அனுபவிக்க விடு. இந்த காலத்தில் ஒரு விஷயம் மட்டும் செய். உன்னை நீயே தாழ்த்தி பேசாதே. உன் பயங்களை இறுதி உண்மை என்று நினைக்காதே. உன் உள்ளுணர்வை கேலி செய்யாதே. ஏனென்றால் இந்த நாட்களில் உன் சொந்த வார்த்தைகளே உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. எனக்கு முடியாது என்று சொன்னால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இன்னும் தெரியவில்லை, ஆனால் நான் கற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அதற்கான வழிகளை நான் திறப்பேன். நீ இப்பொழுது முழுமையாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அனைத்திற்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையானது ஒரே ஒன்றுதான், நம்பிக்கை. கண்ணை மூடிக்கொண்டு வைக்கும் நம்பிக்கை அல்ல, உள்ளுக்குள் ஏதோ நல்லது நடக்கிறது என்று அமைதியாக உணரும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மிக மெல்லியதாக இருக்கலாம், ஆனால் அதுவே போதும். ஒரு சிறிய தீப்பொறி ஒரு பெரிய தீயாக மாறும். இந்த நாட்களில் நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உன்னை சோர்வடைய செய்யும் விஷயங்கள் எவை, உனக்கு உயிர் கொடுக்கும் விஷயங்கள் எவை என்று இரண்டையும் தெளிவாக பிரித்துப்பார். உன்னை சோர்வடைய செய்வதை நான் மெதுவாக எடுத்துச் செல்கிறேன். உனக்கு உயிர் கொடுப்பதை மெதுவாக அருகில் கொண்டு வருகிறேன். நீ இதை உணர ஆரம்பித்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய். இப்போது கூட உனக்குள் ஒரு சிறிய அமைதி இருக்கிறது அல்லவா? அதுதான் உன் ஆன்மா நாம் சரியாக போகிறோம் என்று சொல்லும் விதம். இந்த செய்தி இங்கே நிற்பதற்காக இல்லை, உன்னை உள்ளுக்குள் மேலும் ஆழமாக கொண்டு செல்லவே இது வந்துள்ளது. அடுத்ததாக நீ எந்த மனநிலையில் செல்ல வேண்டும், எந்த பயங்களை விட்டுவிட வேண்டும், எந்த நம்பிக்கையை உள்ளுக்குள் வலுப்படுத்த வேண்டும் என்பதை மேலும் தெளிவாக உணர ஆரம்பிப்பாய்.
உன் வாழ்க்கை அமைதியாக, ஆனால் உறுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இதை இப்போது முழுமையாக உணராவிட்டாலும் பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த காலம் எவ்வளவு முக்கியமானது என்று புரியும். அமைதியாக இரு, கவனமாக இரு. உன்னை நம்பு. நான் உன்னை விடவில்லை, உன்னை மேலே கொண்டு செல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உனக்குள் ஒரு மெல்லிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது சத்தமாக இல்லை, ஆனால் அது உண்மையானது. இந்த நிலையில் நிற்கும் மனிதர்கள் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். முன்பு முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமல்ல என்று தோன்றும். முன்பு தாங்க முடியாததாக இருந்த விஷயங்கள் இப்போது இதுவும் கடந்து போகும் என்ற புரிதலை கொடுக்கும். இதுதான் உள்வளர்ச்சி. நீ இதுவரை அனுபவித்த வலி, சோர்வு, தனிமை எதுவும் வீணாக இல்லை. அவை அனைத்தும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை ஆழமாக்க. ஆழமாகும் மனிதன் வலிமையானவனாக மாறுகிறான். வலிமையானவன் அமைதியாக மாறுகிறான். அமைதியானவன் தன்னை பற்றிய உண்மையை முதன்முறையாக உணர ஆரம்பிக்கிறான். சில நாட்களாக உன் மனம் அதிகமாக பேசாமல் இருக்கலாம். வெளியில் சிரிப்பாய், உள்ளே அமைதி இருக்கும். அல்லது வெளியில் அமைதி, உள்ளே கேள்விகள். இவையெல்லாம் உன் ஆன்மா பழைய அடையாளங்களை கழற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். நீ இப்போது மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசையில் இல்லை. மற்றவர்களின் வேகத்தில் ஓட வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை. நீ உன் சொந்த வேகத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய். இதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். இந்த காலத்தில் ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீ எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முடியாது. நீ எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. முன்பு இதை நினைத்தாலே உனக்கு குற்ற உணர்வு வந்திருக்கலாம். இப்பொழுது அது நிம்மதியாக மாற ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் உன் ஆன்மா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறது. உன்னை இழந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த புரிதல் மிக மெதுவாக வரும். ஆனால் வந்துவிட்டால் திரும்ப போகாது. சில நேரங்களில் நீ திடீரென்று ஒரு முடிவை எடுக்க விரும்பலாம். பழைய பழக்கத்தை நிறுத்த, ஒரு மனிதனிடமிருந்து விலக, ஒரு பயத்தை எதிர்கொள்ள. இந்த முடிவுகள் பயத்திலிருந்து வருவதில்லை, அவை உள்ளுணர்விலிருந்து வரும். உள்ளுணர்வு எப்போதும் மென்மையாக பேசும். அது கட்டளையிடாது, அது தள்ளாது, அது சத்தம் போடாது. அது உள்ளுக்குள் இது சரி என்று மட்டும் சொல்லும். நீ அந்த குரலை கவனிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை தானாகவே சரியான இடங்களுக்கு நகரும். இந்த நிலையில் நான் உனக்கு சில உண்மைகளை மிக தெளிவாக காட்ட ஆரம்பிப்பேன். எது உனக்கு பொருந்தவில்லை, எது உன்னை சுருக்குகிறது, எது உன் ஒளியை குறைக்கிறது என்று. முன்பு இவற்றை நீ சகித்திருப்பாய். இப்பொழுது உன் உள்ளம் அதை ஏற்க மறுக்கும். இதனால் சிலருக்கு உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். நீ மாறிட்டாய் என்று சொல்லலாம். அதை தவறாக நினைக்க வேண்டாம். நீ மாறவில்லை, நீ நீயாக ஆகி வருகிறாய். மாறுவது பயம், ஆகுவது விழிப்புணர்வு. இந்த காலத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நீ அதிகமாக பேசாமல் இருந்தாலும் மக்கள் உன்னிடம் ஈர்க்கப்பட ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உன்னிடம் ஏதோ அமைதி இருக்கிறது என்று உணர்வார்கள், ஏதோ நம்பிக்கை இருக்கிறது என்று உணர்வார்கள். அது நீ உருவாக்கிய விஷயம் அல்ல, அது நீ விட்டுவிட்ட விஷயங்களின் விளைவு. நீ விட்டுவிட்ட பயங்கள், நீ விட்டுவிட்ட போலியான முகங்கள், நீ விட்டுவிட்ட என்ன சொல்வார்கள் என்ற சிந்தனைகள். அதற்கு பதிலாக உன் உள்ளே இடம் உருவாகியுள்ளது. அந்த இடத்தில்தான் புதிய ஆற்றல் நுழைகிறது. இந்த நிலையில் நீ ஒரே விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை இப்போது சீராக இல்லை என்று தோன்றினாலும் அது ஒரு ஒத்திசைவில், ஒரு ஒழுங்கில் இருக்கிறது. ஒத்திசைவு என்றால் எல்லாம் சரியாக நடக்கிறது என்பதல்ல, சரியான விஷயங்கள் சரியான வரிசையில் நடக்க ஆரம்பிக்கின்றன என்பதே. சில விஷயங்கள் தாமதமாகும், சில விஷயங்கள் திடீரென்று நடக்கும். இரண்டுமே உன் நன்மைக்காகத்தான். நீ இப்போது அதிகமாக எதையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, அதிகமாக போராட வேண்டிய அவசியமில்லை. உன் வேலை ஒரே ஒன்று, உன் உணர்வுகளை நேர்மையாக கவனிப்பது. ஒரு விஷயம் உன்னை உள்ளுக்குள் இருக்குகிறதா அல்லது விரிவாக்குகிறதா? இருக்குவது பழைய பாதை, விரிவாக்குவது புதிய பாதை. இந்த அளவுக்கு உன்னை நீ கேட்க ஆரம்பித்தால் நீ தவறான இடத்திற்கு போக முடியாது. இந்த நாட்களில் உன் கனவுகள் கூட மாற ஆரம்பிக்கலாம். சில கனவுகள் மிக தெளிவாக இருக்கும். சில கனவுகள் உன்னை உணர்ச்சி வசப்படுத்தும். அவை எதிர்காலத்தை சொல்லவில்லை, உன் உள்ளே நடக்கும் மாற்றத்தை படமாக காட்டுகின்றன. பயப்பட வேண்டாம், நீ எங்கும் தொலைந்து போகவில்லை. நீ உன்னை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறாய். இதுவரை நீ பிறருக்காக அதிகமாக வாழ்ந்திருக்கலாம். இப்போது உன் ஆன்மா உனக்காக ஒரு இடம் கேட்கிறது. அந்த இடத்தை அதற்கு கொடு. அது சுயநலம் அல்ல. அது சுயநலம் என்று நினைத்தால் அந்த வார்த்தையின் அர்த்தம் உனக்கு தவறாக சொல்லப்பட்டுள்ளது. உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மனிதன்தான் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க முடியும். நீ இப்போது அந்த ஒளியை உனக்குள் ஏற்றிக் கொண்டிருக்கிறாய்.
மெல்ல, அமைதியாக, ஆழமாக உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு புதிய சமநிலையை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த சமநிலை வந்துவிட்டால் நீ போராட மாட்டாய், நீ தள்ள மாட்டாய், நீ வலியுறுத்த மாட்டாய். நீ இருப்பாய். அந்த இருப்பே போதுமானதாக இருக்கும். இந்த நிலை பலருக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் இதற்கு நேர்மை தேவை, விடுவித்தல் தேவை, உண்மையை சந்திக்கும் தைரியம் தேவை. நீ அதை செய்திருக்கிறாய். அதனால்தான் உன் வாழ்க்கை இப்போது மெதுவாக, ஆனால் உறுதியாக ஒரு புதிய வடிவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை அவசரப்படுத்த வேண்டாம், அதை சந்தேகப்பட வேண்டாம். அமைதியாக இந்த மாற்றத்துடன் நடந்து கொண்டே இரு. உன் உள்ளே ஏற்கனவே நீ தேடிய பதில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது வார்த்தையாக இல்லை, அது உணர்வாக இருக்கும். அந்த உணர்வு உன்னை அடுத்த படிக்கு இயற்கையாக கொண்டு செல்லும். இப்பொழுது நீ இந்த வரிகளை கேட்கிறாய் என்றால் ஒரு விஷயம் உறுதி. இந்த பயணம் உன்னை மாற்றிவிட்டது. மெதுவாக, ஆழமாக, திரும்ப முடியாத அளவுக்கு. நீ ஆரம்பத்தில் இருந்த நபர் இப்போது இல்லை. அதே பெயர் இருக்கலாம், அதே முகம் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு புதிய நிலை உருவாகியுள்ளது. இதுதான் உண்மையான மாற்றம். வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல், யாரும் கைதட்டாமல், அமைதியாக ஒரு மனிதன் வளர்ந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை இனி பழைய விதிகளுக்கு கட்டுப்படாது. நீ அந்த இடத்தை அடைந்திருக்கிறாய். இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை இருக்கிறது. நான் உனக்கு எதையும் வலுக்கட்டாயமாக கொடுக்கவில்லை. அது நீ தயாராக இருக்கும் விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கைக்குள் அனுமதித்துள்ளது. அதனால்தான் சில விஷயங்கள் வந்தன, சில விஷயங்கள் போயின, சில விஷயங்கள் உடைந்தன, சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் கையை பிடித்தன. இப்போது நீ பின்னால் திரும்பி பார்த்தால் ஒரு தெளிவு தெரியும். அந்த நேரத்தில் வலியாக இருந்தது இப்போது வழிகாட்டியாக மாறியிருக்கும். அந்த நேரத்தில் இழப்பாக இருந்தது இப்போது இடைவெளியாக இருந்தது என்று புரிந்திருக்கும். ஏனென்றால் நான் எதையும் எடுத்துக்கொள்ளும் போது வெறுமனே எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதற்கு பதிலாக உனக்கு பொருந்தும் ஒன்றுக்கு இடம் உருவாகும். நீ இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறாய். இது பழைய வாழ்க்கையை மறப்பதற்கான இடமல்ல, புதிய வாழ்க்கையை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ளும் இடம். நீ இதுவரை உன்னை தாழ்த்தி மதிப்பிட்ட இடங்களில் இனி நீ மௌனமாக விலகுவாய். சத்தம் போடாமல், கோபப்படாமல். ஏனென்றால் உன் மதிப்பு இப்போது உனக்கு தெரியும். நீ இதுவரை உன் உண்மையை மறைத்து வைத்த இடங்களில் இனி நீ நடிக்க மாட்டாய், விளக்கம் தரமாட்டாய். ஏனென்றால் உன் உண்மை இப்போது உனக்கு போதுமானதாக உள்ளது. இதுதான் உள்ளார்ந்த சுதந்திரம். இந்த நிலையை அடைய பலர் முழு வாழ்க்கையையும் செலவழிக்கிறார்கள். சிலருக்கு இது ஒருபோதும் கிடைக்காது. ஆனால் நீ இங்கே வந்திருக்கிறாய். அதற்கு காரணம் நீ தைரியமாக உன்னை பார்த்தாய். உன் வலியை மறைக்கவில்லை, உன் உணர்வுகளை தள்ளவில்லை, உன் உண்மையிலிருந்து ஓடவில்லை. அதனால்தான் நான் உன்னை மேலும் நம்புகிறேன். இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நான் குறிப்பாகச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீ ஏற்கனவே அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு சரி. எதுவாக இருந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற உள்ளுணர்வு. அதுதான் உன் புதிய அடித்தளம். இனி உன் வாழ்க்கை பயத்திலிருந்து முடிவெடுக்காது, அவசரத்திலிருந்து தேர்வு செய்யாது. அது ஒத்திசைவிலிருந்து நகரும். சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள். சரியான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ இனி உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை, உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதில்லை, உன்னை சிறியவராக காட்ட வேண்டியதில்லை. உன் இருப்பே போதுமானது. இந்த செய்தி உன்னை உயர்த்துவதற்காக இல்லை, உனக்கு நினைவூட்டுவதற்காக. நீ யார் என்பதை மறந்துவிட்ட இடத்தில் நீ யார் என்பதை மீண்டும் நினைவூட்ட. இந்த உலகம் சத்தமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், அவசரமாக இருக்கலாம். ஆனால் நீ அதற்குள் அமைதியாக இருக்க முடியும். அந்த அமைதிதான் உன் சக்தி. இப்போது ஒரு சிறிய விஷயம் மட்டும் செய். இந்த காட்சியை முடிப்பதற்கு முன் ஒரு ஆழமான மூச்சு எடு. உன் உள்ளே ஒரு நிமிடம் அமைதியாக இரு. எதையும் கேட்க வேண்டாம், எதையும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். வெறும் நன்றி என்று மட்டும் உள்ளுக்குள் சொல். அதுவே போதும். நான் உன் நன்றி உணர்வை மிக தெளிவாக கேட்பேன். இந்த பயணம் இங்கே முடிவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் அமைதியாக தொடர்வதற்காக. நீ மீண்டும் சந்தேகப்படலாம், மீண்டும் பயப்படலாம். அது மனித இயல்பு. ஆனால் இப்போது நீ அந்த பயத்தில் தங்க மாட்டாய். நீ அதை பார்த்துவிட்டு முன்னே செல்வாய். அதுதான் வளர்ச்சி. இந்த செய்தி உனக்கு உதவியாக இருந்தால், உன் உள்ளுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் ஒளியேற்றியிருந்தால், இந்த காட்சிக்கு ஒரு விருப்பம், லைக் தெரிவிப்பதன் மூலம் அதை அங்கீகரி. ஏனென்றால் நீ அப்படி செய்யும்போது அதே தேடலில் இருக்கும் வேறொருவரிடம் இந்த செய்தி சென்று சேரும். உன் அனுபவத்தை ஒரு வரியிலாவது கருத்தாக காமெண்ட் பகிரலாம். அது யாரோ ஒருவருக்கு தேவையான வார்த்தையாக மாறலாம். நீ இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்ததற்கு முழு மனதுடன் நன்றி. நீ சாதாரணமானவன் அல்ல,
உன் வாழ்க்கையும் சாதாரணமாக இருக்காது. அமைதியாக இரு. உன்னை நம்பு. உன் ஒளியை ஒருபோதும் குறைந்து விடாதே. நான் இப்போது உன்னுடனே நடக்கிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.